ஒரு மணி நேரம் என் கூட நீ ஜெபிக்க கூடாதா அப்படி சீஷியல் பத்தி சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் கடைசி காட்டி கொடுக்க அந்த ராத்திரியில சொல்றாரு, சீஷலை பார்த்து பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொல்றார், நீங்கள் 3 பேரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றார். திருப்பி வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா? அப்ப அவருக்கு வேண்டியது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பெரிய கிருபை. ஆனா நீங்க இந்த 1 மணி 2 மணி ஆக்குங்க, அத கூட. அப்பா எசப்பா நான் சொல்ல எசப்பா கிட்ட இது வாஸ்து, அப்பா உனக்கு நாங்க கூட கொடுக்குறோம்ப்பா. ஏன்னா உங்க குணம் எல்லாமே கூட கொடுக்கிறது. அப்பா உங்க ஆசீர்வாதம் எல்லாமே குறைந்ததல்லப்பா. இதுக்கு ஒரு சாட்சியான ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் பாருங்க தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், இந்த 10 கன்னிகை இருந்தாங்க பத்தியில் தீவிட்டு வைத்துக் கொண்டு, இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இவர்களுடைய குணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல அந்த சாப்டர் நீங்க ஃபுல்லா வாசிங்க. அதுல என்ன ஒரு கிருபை தெரியுங்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? அவரோட குணம் மனவாட்டிக்கு இருக்கா, சபைக்கு இருக்கா? பாருங்க, எல்லாரும் 5 புத்தி இல்லாதவர்கள் என்றால் கரெக்டா என்ன எடுத்துட்டு போறாங்க? புத்தியில கூட எடுத்துட்டு போறாங்க. எப்ப மனவாளன் வரவன் தெரியாது இல்லைங்களா? இவங்கிட்ட சொன்னாங்க, 5 பேர்ட்ட சொன்னாங்க, இப்ப இந்த டைமுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னா அந்த ஒண்ணுமிச்சு நான் வரும் பொழுது நீங்க விழித்துக் கொண்டிருக்கணும். வேதம் பாருங்க, மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். நடுராத்திரிலே மணவாளன் வருகிறான். பாருங்க, தீவிட்டு பிடிக்கிறார் என்றால் ஒரு ரகசியம் இருக்கு. நான் இதை வாசிக்கும் பொழுது பரலோகம் எவ்வளவு கிருபையா நமக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஏன் தீவிட்டு பிடிச்சு கொண்டிருக்கணும்னு சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரில வருகிறார். இந்த ரகசியம் பெரியது. இதை குறித்து கர்த்தர் உங்களோட வெளிப்படுவாராக. அப்போ வரும் பொழுது கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டைகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாம் ரெடி படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டை அணைந்து போகிறதே. புத்தி உள்ளவர்கள் பிரதியோத்திரமாக அப்படி அல்ல. அப்ப புத்தி இல்லாதவர்கள் தெரியுது, புத்தி உள்ளவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பாக்குறாங்க, ஐயோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஊத்திருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புத்தி உள்ளவர்கள் பிரதியோத்திரமா அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதிராதபடிக்கு, உனக்கு கொடுத்தா எனக்கும் பத்தாது. ஹல்லேலூயா. நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்க. அப்படியே அவர்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்ல அவர் பாருங்க, புத்தி உள்ளவர்கள் அவரோட கூட போயிட்டாங்க. அப்போ கூட எண்ணெயை கொண்டு போனவர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ ராஜ்யத்திற்கு ஒரு திட்டம் தெரியுது பாருங்க. என்ன தெரியும்? எக்ஸ்ட்ரா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.